நிலத்தை அபகரித்து கேள்விப்பட்டிருப்போம். புதியதாக உருவான ஒரு நகரையே சுருட்டியதாக புகாருக்குள்ளாகி இருக்கும் கேபிள் செந்தில், வக்கீல் நாகராஜ் இவர்கள்தான். சிங்கப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஷேக் சிராஜுதீன், இவரது மனைவி முகம்மதா பேகம். ஷேக் சிராஜுதீனுக்கு தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை பூர்வீகம் என்பதால் இந்த பகுதியில் உள்ள சிராஜ்பூர் நகர், செங்கிப்பட்டி ஆகிய பகுதிகளில் ஏராளமான ஏக்கர் சொத்துக்கள் இருந்தன. 2015ஆம் ஆண்டு ஷேக் சிராஜுதீன் உயிரிழந்த நிலையில் தமிழ் தெரியாத அவரது மனைவி முகம்மதாவுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுத்து வந்த தஞ்சாவூரை சேர்ந்த ஸ்ரீவித்யா சுமதி என்பவர் மொத்த சொத்துக்களையும் கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஸ்ரீவித்யா சுமதி தனக்கு அறிமுகமான தஞ்சாவூரை சேர்ந்த நாகராஜன், பாலசுப்ரமணியன் மற்றும் அதிமுக ஜெயலலிதா பேரவை மத்திய மாவட்ட தலைவரான கேபிள் செந்தில் என்கிற செந்தில்குமார் உள்ளிட்டோருடன் சேர்ந்து முகம்மதா பேகத்தின் போலியான கையெழுத்துக்களை வைத்து போலியான பவர் ஆவணங்களை தயாரித்ததாக கூறப்படுகிறது. வாழ்நாள் சான்றிதழை மோசடியாக தயார் செய்து முகம்மதா பேகம் பெயரில் உள்ள சொத்துக்கள் அனைத்தையும் தங்கள் பெயருக்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த மோசடி விவகாரம் முகம்மதா பேகத்திற்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக உடல் நலனில் அக்கறை கொள்வது போல நடித்து அவரை சிங்கப்பூருக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க், அதனை ஒட்டியுள்ள சிராஜ் நகர், 1,18,000 சதுர அடி பரப்பளவிலான ரகுமான் நகர், 50,000 சதுர அடியில் உள்ள பூர்வீக பங்களா வீடு, செங்கிப்பட்டியில் உள்ள 41 ஏக்கர் நிலம், வள்ளியூர் வடுகன்பட்டி, நந்தமணப்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள 250 ஏக்கர் நிலம், இவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என முகம்மதா பேகத்திடம் வழக்கறிஞர் நாகராஜ் மற்றும் கேபிள் செந்தில் ஆகியோர் கூறிவிட்டு போலி ஆவணம் மூலம் தங்கள் பெயருக்கு பெயர் மாற்றம் செய்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மொத்த சொத்துக்களுடைய மதிப்பு சுமார் 800 கோடி ரூபாய் என கூறப்படும் நிலையில் வழக்கறிஞர் நாகராஜ், பாலசுப்ரமணியன் மற்றும் கேபிள் செந்தில் இருவரும் சேர்ந்து பிளாட் போட்டு விற்பனை செய்திருக்கிறார்கள். அதில் பலர் புதிய வீடுகளையும் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தங்களது குடும்ப சொத்துக்களை வேறு ஒருவர் விற்பனை செய்வது அறிந்த முகம்மதா பேகத்தின் உறவினரான முகமது இலியாஸ் என்பவர் வில்லங்க சான்று எடுத்து பார்த்துள்ளார். அப்பொழுது சொத்துக்கள் முழுவதும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து முகமது இலியாஸ் கேபிள் செந்திலிடம் கேட்டபோது, உங்கள் பெரியம்மாவிடம் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து முகமது இலியாஸ் சிங்கப்பூரில் உள்ள தனது பெரியம்மாவை தொடர்பு கொள்ள முயன்ற போது முடியவில்லை. இருந்தும் தொடர்ந்து முகமது இலியாஸ் முகமது பேகத்தை தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார். ஒரு கட்டத்தில் வாட்ஸ்அப் மூலம் அனைத்து தகவல்களையும் முகமது இலியாஸ் பெரியம்மா முகமது பேகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து சிங்கப்பூரில் இருந்து தஞ்சை வந்த முகமது பேகம் தஞ்சை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் உரிய ஆவணத்துடன் புகார் அளித்தார். அதில் பிரகாஷ் பாலசுப்ரமணியன், ரேவதி, VM பாஸ்கரன், நாகராஜன் பாலசுப்ரமணியன், கேபிள் செந்தில்குமார், ஜானி, ஸ்ரீவித்யா சுமதி, செல்லப்பன், மணிகண்டன், கவிதா, சுஜாதா ஆகிய 12 பேர் மீது புகார் தெரிவித்திருந்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க கேபிள் செந்தில்குமார் நெருக்கடி கொடுத்த நிலையில் SDPI கட்சியினர் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து போராட்டம் அறிவித்ததால் காவல்துறையினர் கேபிள் செந்தில் உள்ளிட்ட 12 பேர் மீதும் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இது ஒரு முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க FIR போட்டு அவங்களே இப்போ உடனடியாக அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க சார். சொல்ல போனால் இந்த கேஸை பொறுத்தவரையும் அவங்க உடனே இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். 12 பேர்ல வழக்கு இருக்கு சார். அது மெயினான அக்யூஸ்ட் யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகராஜ் பாலசுப்ரமணியனும் கேபிள் செந்தில் என்கின்ற செந்தில்குமார் ADMKல சார்ந்தவர் சார். அவங்க அப்படியே ஹவுஸ் அரெஸ்ட்டாக ஒரு 4 வருஷமாக அந்த வீட்டுக்குள்ளே வச்சு எல்லாமே எழுதி வாங்கிட்டாங்க சார். எல்லாமே தமிழில் இருந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், தமிழ் தெரியாது. வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 நாட்கள் கடந்த நிலையில் தற்போது வரை காவல்துறையினர் மோசடி கும்பலைச் சேர்ந்த கேபிள் செந்தில் உள்ளிட்ட ஒருவரை கூட கைது செய்யவில்லை என கூறப்படுகிறது.
இவர்கள் அனைவரும் வெளியில் இருப்பதால் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என அச்சத்துடன் உறைந்து போய் வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளதாக தெரிவித்தார் இந்த மெகா மோசடியை அம்பலப்படுத்திய முகமது இலியாஸ். மேலும் காவல்துறையினர் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். சார் இது கேபிள் செந்தில்ங்கிறவர் தான் சார் லோக்கல் இருக்கிறாரு. அவர் நல்ல ஆளுமை படித்தவராக இருக்காரு, பண வசதி இருக்கு. எங்க சொத்தியே எடுத்துக்கிட்டு எங்களையே அவர் த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு, ஏன்னா சார் எது த்ரெட்டினா சார் இவ்வளோ வேலைகளும் நான் தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து கொடுத்துட்டு இருக்கேன் பெரியம்மாக்கும் இந்த சொத்து சம்மந்தமா. அதனால இந்த த்ரெட்டனிங் எனக்கு இருக்கு சார். ஏன்னா இப்போ எஃப்ஐஆர் விழுந்ததுனால என் உயிருக்கு கூட அச்சுறுத்தல் இருக்கு சார். எனக்கு, என் குடும்பத்துக்கு, பெரியம்மா இங்கே வந்தாலும் சரி, என் தம்பி கைசர் வந்தாலுமே சரி, அவங்களுக்கு இந்த த்ரெட்டனிங் இருக்கு சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.